Hi students, welcome to BIMMAX 10th standard maths exercise 6.2 fourth sum பார்க்கலாம். A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree, and from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. இப்போ tan 40 ஓட வேல்யூ வந்து 0.8391, root 3 ஓட வேல்யூ 1.732 கொடுத்துருக்குறாங்க. A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. இது pedestalனா இதோட டாப்பில் வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இதோட ஹைட் வந்து 1.6 மீட்டர். From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree. இங்கே கிரவுண்ட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து இந்த டாப் ஆஃப் த ஸ்டாச்சு பார்த்தோம்னா அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. அதே சமயத்தில் இங்கே டாப் ஆஃப் த பெடஸ்டல், இங்கே பெடஸ்டலை பார்த்தோம்னா அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 40 டிகிரி. இப்போ இந்த பெடஸ்டலோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இப்போ ஏபிங்கிறது கிரவுண்ட் லெவல் வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ் நமக்கு தெரியாது. இது இங்கே பிடிங்கிறது வந்து நமக்கு இந்த ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு அண்ட் பெடஸ்டல் இருக்குது. இந்த பெடஸ்டல் மேலே ஸ்டாச்சு. இப்போ இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து 1.6 மீட்டர். இது பெடஸ்டல், சிபிங்கிறது பெடஸ்டல். இதோட ஹைட் தெரியாது, இது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே டாப் ஆஃப் த ஸ்டாச்சுவோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. இது 60 டிகிரி. இங்கே பெடஸ்டலோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 40 டிகிரி. டாப் ஆஃப் த பெடஸ்டலோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 40 டிகிரி. இப்போ சிடி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு. இது ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு 1.6 மீட்டர். ஏபி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பெடஸ்டல் அண்ட் த அப்சர்வர். இப்போ இங்கே ஏபிங்கிறது வந்து இங்கே இது வந்து பெடஸ்டல், இங்கே தான் ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறாங்க அது. அப்போ ஏபிங்கிறது வந்து எக்ஸ் மீட்டர், இது நமக்கு தெரியாது. அதேமாதிரி பிசி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். இந்த பிசிங்கிறது இந்த பெடஸ்டல், அது ஹெச் மீட்டர். இப்போ பிடிங்கிறது வந்து இங்கே பிசி ப்ளஸ் சிடி, இந்த ஹெச் ப்ளஸ் இந்த 1.6 தான் பிடி. இப்போ பிசி ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 1.6, அதுதான் பிடி. இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏபிடி. இதில் ஆங்கிள் தெரியும். இங்கே ஆப்போசிட் சைடு வந்து ஹெச் ப்ளஸ் 1.6, இங்கே இது வந்து எக்ஸ், இது தெரியாது. அப்போ tan 60 ஈக்குவல் டு பிடி பை ஏபி. இப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு பிடி பை ஏபி. tan 60யோட வேல்யூ வந்து root 3 ஈக்குவல் டு பிடி வந்து ஹெச் ப்ளஸ் 1.6 டிவைடட் பை ஏபி வந்து எக்ஸ். இப்போ இது எக்ஸ் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். root 3x ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 1.6. அப்போ ஹெச் ஈக்குவல் டு இந்த 1.6 கீழே டிவிஷனில் வந்துடும். root 3x பை 1.6. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இல்லைன்னா இதை வந்து இப்படியே நம்ம எக்ஸ் இங்கே வச்சுட்டு இங்கே root 3 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஹெச் ப்ளஸ் 1.6 டிவைடட் பை root 3 எக்ஸ் ஈக்குவல் டு, அந்த மாதிரியும் போடலாம். அதையும் நான் சொல்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ அடுத்து இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதில் tan 40 ஈக்குவல் டு பிசி பை ஏபி. அப்போ tan 40யோட வேல்யூ வந்து 0.8391. பிசி வந்து ஹெச், ஏபி தெரியாது, அதுவும் எக்ஸ், ஹெச் பை எக்ஸ். அப்போ ஹெச் ஈக்குவல் டு இங்கே இந்த சைடு எக்ஸ் இந்த சைடு வந்துடும். அப்போ 0.8391 இன்ட்டு எக்ஸ். இல்லைன்னா இங்கே நம்ம எக்ஸ் இங்கே வச்சுட்டு இந்த 0.8391 போட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி போடலாம். அது நான் இது முடிச்சுட்டு சொல்லித்தரேன். இங்கே ஃப்ரம் 1 and 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து root 3x மைனஸ் 1.6 ஈக்குவல் டு இங்கே 0.8391 எக்ஸ். இங்கே root 3யோட வேல்யூ 1.732 எக்ஸ் மைனஸ் இதையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 0.8391 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1.6 இந்த சைடு வந்ததுன்னா 1.6 ஆயிடும். ப்ளஸ் 1.6 இங்கே root 3x மைனஸ் 1.6, இந்த 1.6 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 1.6. இது இந்த சைடு வந்ததுன்னா இந்த எக்ஸ் டேர்ம் வந்து மைனஸ் 0.8391 எக்ஸ்னு வந்துடும். இப்போ எக்ஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. இப்போ காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துட்டோம்னா 1.732 மைனஸ் 0.8391. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இந்த 1.732வையும்
0.8391 மைனஸ் பண்ணோம்னா 8929 ஈக்குவல் டு 1.6. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 1.6 டிவைடட் பை 0.8929. இப்போ இதை வந்து பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. அதனால் 10,000 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே 1.6 இன்ட்டு 10,000 டிவைடட் பை 0.8929 இன்ட்டு 10,000. இப்போ இது வந்து 16,000 வந்துடும். டிவைடட் பை இது வந்து 8929. இங்கே 4 0 சேர்ந்து வரும். இங்கே 1 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 0 எல்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ 8929 இது ஹோல் நம்பர் ஆயிரும். இப்போ டெசிமலில் இருக்கிறத ஹோல் நம்பராக பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ 16,000 வந்து 8929 டிவைட் பண்ணணும். இப்போ 16,8929 டிவைட் பண்ணோம்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒன் டைம் எடுத்தோம்னா 8929 அப்படியே தான் வரும். இங்கே 10ல் 9 போச்சுன்னா 1, 9ல் 2 போச்சுன்னா 7, இங்கே 9 இருக்கும், 9ல் 9 போச்சுன்னா 0, இங்கே 5, 15ல் 8 போச்சுன்னா 7. இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 7 டைம்ஸ் போட்டோம்னா 62503 வரும். இப்போ இதையும் மைனஸ் பண்ணோம்னா 10ல் 3 போச்சுன்னா 7, இங்கே 0 ஆயிடும் 0, 7ல் 5 போச்சுன்னா 2, இங்கேருந்து இது பாரோ பண்ணால் 10, 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே 6ல் 6 போச்சுன்னா இது 0. இப்போ மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 9 டைம்ஸ் 9 இன்ட்டு 8929 வந்து இங்கே 1780361. இந்த 8929 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 80361 வரும். இதையும் மைனஸ் பண்ணால் 10ல் 1 போச்சுன்னா 9, இங்கே 6ல் 6 போச்சுன்னா 0, இங்கே 10ல் 3 போச்சுன்னா 7, இங்கே 1 இருக்கும், இப்போ 1, இங்கே 8ல் 8 போச்சுன்னா 0. அப்போ 17090 9. இங்கே வந்து நம்ம மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ மறுபடியும் 1 டைம் போட்டோம்னா 8929 வரும். இப்போ இதையும் மைனஸ் பண்ணோம்னா 10ல் 9 போச்சுன்னா 1, இங்கே 8ல் 2 போச்சுன்னா 6, இங்கே 10ல் 9 போச்சுன்னா 1, இங்கே 6 இருக்கும், 16ல் 8 போச்சுன்னா 8. இது இப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம இங்கே பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 1.791 இதோடய நிறுத்திக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1.791 மீட்டர். இப்போ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1.79 ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2 வந்து ஹெச் ஈக்குவல் டு 0.8391 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1.791. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 8391 இன்ட்டு 1791 இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 15026,281 வரும். இப்போ இதை வந்து இங்கே 1 2 3 4 5 6 7 பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே 4 டிஜிட் இருக்குது. இப்போ 4 3 7 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 7 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 1.502. இப்போ மூணாவது நம்பருக்கு அடுத்தது இது வந்து 5க்கு மேலே இருந்ததுன்னா இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே வந்து 50, 2 + 1 வந்து 3. இப்போ 1.503 தான் வந்து height of the pedestal. H equal to 1.503 meter. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். இதையே வந்து இப்படியும் போடலாம். சேம் தான், அதே மெத்தட் தான். அப்படியே இங்கே இது வந்து சிடி வந்து ஸ்டாச்சு, இது ஹைட்டு, இது எக்ஸு, இது ஆங்கிள் 40 டிகிரி 60 டிகிரி. இங்கே tan 40 வந்து இங்கே ஏசி பை ஏபி, இது வந்து ஹெச் பை எக்ஸு. tan 40ங்கிறது வந்து 0.8391 ஈக்குவல் டு இங்கே ஏசி வந்து ஹெச் பை எக்ஸ். இது இப்படியே ஏசின்னு வேணாலும் எழுதிக்கலாம், இல்லை ஹெச் பை எக்ஸ்ன்னு இப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ இது இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு 0.8391 ஈக்குவல் டு ஹெச்னு வரும். இப்போ இது மட்டும் எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஹெச் பை இங்கே 0.8391 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது ஏபிடி ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அது tan 60, அது வந்து ஏடி பை ஏபி. ஏபிங்கிறது எக்ஸு, tan 60 வந்து
√3. ஏடிங்கிறது சிடி ப்ளஸ் ஏசி. அப்போ இது வந்து சிடி வந்து நம்மளுக்கு 1.6, ஏசி வந்து ஹெச் தெரியாது, ஹெச் ப்ளஸ் 1.6. இப்போ இது இங்கே வந்து பை ஏபி, இது எக்ஸ், இது இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு √3 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 1.6ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஹெச் ப்ளஸ் 1.6 பை √3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஹெச் பை 0.8391 ஈக்குவல் டு இங்கே ஏசி வந்து ஹெச், இது ஏசி, இதுவும் ஹெச் ப்ளஸ் 1.6 பை √3. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஹெச் இன்ட்டு √3 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 1.6 இன்ட்டு 0.8391. இப்போ ஹெச் இன்ட்டு √3 ஈக்குவல் டு இங்கே இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஹெச் இன்ட்டு இங்கே 0.8391 ப்ளஸ் இங்கே 1.6 இன்ட்டு 0.8391. இப்போ இங்கே ஹெச் இன்ட்டு 1.732 ஈக்குவல் டு இங்கே ஹெச் இன்ட்டு இது வந்து ஹெச் இன்ட்டு 0.8391. இங்கே 1.6ஐயும் இந்த 0.8391 மல்டிப்ளை பண்ணோம்னா 1.34256. இப்போ ஹெச் இன்ட்டு 1.732 இதையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இங்கே ஹெச் இன்ட்டு 0.8391 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இது மைனஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் ஹெச் இன்ட்டு 0.8391 ப்ளஸ் இங்கே 1.34256. இப்போ இது ரெண்டுலேயுமே ஹெச் காமனாக இருக்குது. இப்போ ஹெச் வந்து வெளியே எடுத்துட்டோம்னா ஹெச் இன்ட்டு 1.732 மைனஸ் 0.8391 இது இங்கே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு 1.34256. இப்போ ஹெச் இன்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0.8929 வரும் ஈக்குவல் டு இங்கே 1.34256. இப்போ இங்கே ஹெச் ஈக்குவல் டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷனுக்கு வந்துடும். இப்போ 1.34256 டிவைடட் பை 0.8929. அப்போ இது வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் டூ டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப லென்த்தாக போகும். நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாகவே போட்டுக்கலாம். அதனால் இங்கே டெசிமலில் இருக்கிறத ஹோல் நம்பரை பண்ணணும். இப்போ 1.34ன்னு எடுத்துக்கலாம், இது 0.89 மட்டும் எடுத்துக்கலாம். இன்ட்டு இங்கே ரெண்டு டிஜிட் இருக்கிறனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1.34 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 134 வரும். 0.89 இன்ட்டு 100 வந்து 89. இங்கே ரெண்டு ஜீரோ சேர்ந்து வரும் மல்டிப்ளை பண்ணும்போது. இங்கே ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும், 89 மட்டும் வரும். அப்போ இங்கே 134/89. ஸோ 134 வந்து 89ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 டைம் 89. இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 14ல் 9 போச்சுன்னா 5. இது 5. 14 9 போச்சுன்னா 5. இங்கே 12, சாரி இது கரெக்ட். இங்கே 8, இங்கே ஸோ 14ல் 9 போச்சுன்னா 5, இங்கே 2 இருக்கும். 12ல் 8 போச்சுன்னா 4, இங்கே ஒரு 0 சேர்த்திக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டோம்னா 0 சேர்த்திக்கிறோம். 5 டைம்ஸ் போட்டோம்னா 4 4 5ன்னு வரும். ரிமைண்டர் 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே 0, இதுவும் 0 வந்துடும். அப்போ 89ஆல் இந்த 134 டிவைட் பண்ணோம்னா 1.5. அப்போ ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் வந்து 1.5 மீட்டர். இது மாதிரி போடலாம். இது வந்து கால்குலேஷன் சிம்பிளாக இருக்கும், அது கொஞ்சம் லென்த்தாக வரும், அவ்வளோதான். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.